ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் பொதுத்துறைகள், அதாவது பப்ளிக் செக்டார் பற்றி நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார்னா என்ன, பப்ளிக் செக்டார் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, அதன் மூலியமான என்னென்ன மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 9 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டார். பாருங்க, ஏர்லைன்ஸ், டிஃபென்ஸ், ஹெவி இன்ஜினியரிங், ரயில்வேஸ், அட்டாமிக் எனர்ஜி, ட்ரக்ஸ், டெக்ஸ்டைல், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மீகான் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு 9 கேட்டகரைசேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விச் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன் 9 கேட்டகரிஸ்னு பார்த்தாச்சு. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். These are providing the, அதாவது பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்லேயே which may provide or supply the essential infrastructure for economic development. அதாவது நம்மளுடைய ஜென்ரலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சர்வீசஸ் சம்மந்தப்பட்டது அல்லது நம்மளோட பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் சம்மந்தப்பட்டதை பற்றி சொல்லக்கூடியது தான் நம்முடைய ஏர்லைன்ஸ், ஷிப்பிங், ரயில்வேஸ், பவர் ஜென்ரேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸில் எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு கேட்டகரைசேஷனாக கருதப்படுதுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு, இல்லைங்களா? இதில் இந்த சோஷியல் அப்படிங்கிறது இட் இஸ் கிவன் பை த கவர்மெண்ட் ஃபார் த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இட் வில் பி கிவிங் ஆர் இட் வில் பி கெய்னிங் சம் மணி ஃப்ரம் த பப்ளிக்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்ட் எக்கனாமிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will get money from them. If the government giving some infrastructure as a social அப்படின்னு பார்த்தீங்கன்னா the government will not get any money from the social infrastructure. ஸோ அப்படி நமக்கு வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏர்லைன், ஷிப்பிங், ரயில்வேஸ், பவர் ஜென்ரேஷன், டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே. when you are using the services you have to pay, but these are all the essential services and the generally public utilities which will be essential for the growth of the எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுதுங்க. அப்போ இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியுது. அப்போ இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தரதற்காகவே தனியாக பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படுது. அதில் நம்ம பார்க்கறது தான் நம்மளுடைய கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு போன்றவைகளாகும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேட்டகரைசேஷனில் வரக்கூடிய பப்ளிக் செக்டாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் பப்ளிக் செக்டார்ஸ் will be having the control of commanding heights of the economy. அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, பொது செலவு அப்படின்ட்டு. ஸோ பொது செலவுனா என்ன அர்த்தம்? ஒரு வருட காலத்திற்குள் நாம் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்க்கப்படும் வருமானம், செலவிடப்படக்கூடிய தொகை, அதாவது ஒரு குறிப்பிட்ட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பட்ஜெட்டின் வாயிலாக என்ன பண்ணுவோம், இவ்வளவு இன்கம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இவ்வளவு செலவினங்கள் நமக்கு வெளியில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் மிக முக்கியமான ஒரு செலவாக தான் நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்காக செலவீடு செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனங்களில் சில கட்டளை பொருளாதார அதிகாரம், அதுதான் கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் என்னென்னலாம் நம்ம இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டிஃபென்ஸுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்கிங். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஆர்பிஐ அப்படிங்கிறது கட்டுப்பாட்டு கீழே தான் நமக்கு நிறைய வங்கிகள் அப்படிங்கிறது செயல்படுது. கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது வணிக வங்கிகள் அப்படிங்கிறது செயல்படுதுன்னு பார்க்கலாம். இது இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறையாகவும் என்ன பண்ணுது, நம்மளுடைய இந்த டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிறது செயல்படுது இல்லைங்களா. அதில் வங்கிகளினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ரூரல் ஏரியாஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, நமக்கு பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த வங்கி சேவை அப்படிங்கிறது எல்லா பக்கமும் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான்
கோல் மைன்ஸ். ஸோ நிலக்கரி சுரங்கங்கள் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணி, ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது 48ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது 1956ல் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 1956 தான் கிட்டத்தட்ட நம்மளுடைய செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1956 to 1961 தான் அதுக்கான பீரியடான நம்ம பார்க்கப்படுது. ஸோ டியூரிங் திஸ் டைம் several types of heavy industries and basic industries were created அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஜென்ரேஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாகவே சொல்லப்படுதுங்க. அப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அக்ரிகல்ச்சருங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் மூலியமாக கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை மாற்றுறதுக்காக இண்டஸ்ட்ரீஸை நம்ம கொண்டு வரோம். ஆனால் நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை கம்ப்ளீட்டாக எடுத்து யூஸ் பண்ணுற ஒரு ரிசோர்ஸ் தான் என்ன சொல்லப்படுது, இந்த மாதிரியான நிலக்கரி சுரங்கங்கள். அதாவது பொதுவாகவே பிரைமரி செக்டார்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், குவாரிங் அண்ட் மைனிங், ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ இதில் இந்த ஃபிஷிங் மைனிங்லாம் கூட ஒரு கேட்டகரி. அதில் நமக்கு இந்த மைனிங் அண்ட் குவாரிங்னு ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் நமக்கு கிடைக்காதுங்க. அப்போ எங்கே அந்த வளங்கள் இருக்குதோ, எங்கே அதனுடைய சோர்சஸ் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பப்ளிக் செக்டார் விஷயங்களை நம்ம உருவாக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயில், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டீல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலமில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனம் பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது மாதிரியான ஒரு கேட்டகரைசேஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த கேட்டகரைசேஷன்லாம் ஒரு என்டர்பிரைசஸாக, ஒரு நிறுவனங்களாக நம்ம என்ன பண்ணப்படுது, அங்கீகரிக்கப்பட்டு நம்முடைய பொருளாதாரத்தினுடைய கட்டளை பொருளாதாரத்தினுடைய அதிகாரம், கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த எக்கானமியில் இதை நாம் வச்சிருக்கிறோம். சரிங்களா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மிக முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸுங்க. அதாவது நம்ம பொதுவாகவே கேபிட்டல் அப்படின்னா நம்ம ஒரு மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பிரனர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு க்ரோத் ஆகுங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, தீஸ் ஆர் பிளேயிங் த என்டர்பிரனல் ரோல் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன தீவிர தொழில்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அப்போ கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. அப்போது இதற்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்னு பாருங்க, அயன் ஓர், பெட்ரோகெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், அதே மாதிரி மைனிங், ஷிப் பில்டிங், ஹெவி இன்ஜினியரிங். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தன்னோட ப்ராடக்ட்ஸை ஃபினிஷ்டாக கொடுத்துறாம நிறைய இடங்கள்ல அவங்க பண்ணக்கூடிய அந்த அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு நமக்கு மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்ன ஆகும், சில விஷயங்களை நமக்கு உருவாக்கி தரும். ஸோ அப்போ இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூலதனங்கள் உள்ளே கொண்டு வரப்படுங்க. அதுதான் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அப்போ அயன் ஓர் ஆகட்டும், நம்மளோட பெட்ரோகெமிக்கல்ஸ் ஆகட்டும், ஃபர்டிலைசர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஹெவி இன்ஜினியரிங், மைனிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க ஒரு என்டர்பிரனர் ஸ்கில்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய சில பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை நம்ம பார்க்கலாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மோனோபோலிங்க. அப்போ கவர்மெண்ட் முழுக்க முழுக்க அதற்கான முற்றுரிமை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் மட்டும்தாங்க இருக்கும். அப்போ இதில் வரக்கூடிய சில முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும்னா ரயில்வேஸுங்க, அடுத்தது டிஃபென்ஸ், அடுத்தது ரோலிங் ஸ்டாக்ஸ். அப்போ டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசின் முற்றுரிமை கொள்கையில் வரக்கூடிய கவர்மெண்ட் மோனோபோலியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ இதில் என்ன பண்ண முடியாது, எக்காரணத்தை கொண்டும் ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விடவே முடியாது. ஆனால் இந்த ரயில்வேஸில் கூட இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து மோனோபோலியில் கேட்டகரியிலேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ தனியார் மயமாக்குதல், பிரைவேட்டைசேஷன் வாயிலாக ரயில்வேஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோனோபோலியிலேருந்து அதை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நமக்கு பிரிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஹை டெக்னாலஜிங்க. அப்போ உயர்ந்த தொழில்நுட்ப தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா அட்டாமிக் எனர்ஜிங்க. சரிங்களா, அணுசக்தி அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் அல்லது இந்த தொழில்நுட்பங்களை வைத்து தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கென்று என்ன பண்ணப்பட்டிருக்குது, நம்மளுடைய அட்டாமிக் எனர்ஜி சிந்தசிஸ் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
கன்சியூமர் ஓரியன்ட் பப்ளிக் செக்டாருங்க. அதாவது பொதுவாகவே நுகர்வோர் அப்படின்னு நம்ம கன்சியூமர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நுகர்வோர். அப்போ இவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக நம் அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களை நோக்கிய சில பப்ளிக் செக்டார்ஸும் நமக்கு செயல்படும். இதில் மெயினான ஒரு விஷயம் தான் ட்ரக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேப்பர், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோரை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள். அப்போ ஒரு கன்சியூமராக நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும், அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடிப்படையாக எடுத்து கன்சியூமர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு தனித்துறையாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. அடுத்தது பாருங்க, பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் சிக் பிரைவேட் யூனிட்ஸ். அதாவது நலிவடைந்த தனியார் நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கையகப்படுத்த சில பொதுத்துறை நிறுவனங்கள் வருங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது நமக்கு பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நலிவடைந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய பொதுத்துறை நிறுவனங்களாக அமைக்கப்பட்டதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு அதை ஒரு தனி செக்டாராகவே பிரித்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரேட் கார்பரேஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயமா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கு வந்திருப்பாங்க. அப்போ வர்த்தகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இதை கார்பரேஷன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ இது இல்லாமல் நமக்கு சில கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸும் நமக்கு தேவைப்பட ஒரு காரணத்தினால மீகான் மாதிரியான கம்பெனிகளும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அந்த கன்சல்டன்சி பிளஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதாவது ஆலோசனை மற்றும் பொறியியல் சார்ந்த சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனங்களாகவும் என்ன பண்ணப்பட்டிருக்குது. நம்மளுடைய பொதுத்துறை அப்படிங்கிறது இந்த மாதிரியை 9 வகைகள்ல நமக்கு பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 9 வகையான பொதுத்துறை நிறுவனங்களுமே தினம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்போதுமே கொடுக்கக்கூடிய வகையில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த பப்ளிக் செக்டாருக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆஸ் ஆன் 2017 கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 8 மகாரத்னா இண்டஸ்ட்ரீஸ், 16 நவரத்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 74 மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸுங்க. ஸோ பொதுவாகவே இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நமக்கு இந்த கேட்டகரைசேஷனில் பிரிப்பாங்க, மகாரத்னா, நவரத்னா அண்ட் மினி ரத்னா அப்படின்ட்டு. இந்த மினி ரத்னாவை கூட ஃபர்தராக 1 and 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிப்போம். சரிங்களா? ஸோ நியர்லி 300 சென்ட்ரல் பப்ளிக் செக்டார்ஸ் என்டர்பிரைசஸ் நமக்கு டோட்டலாக இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுதுங்க. அப்போ இவ்வளோ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா தீஸ் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எல்லாமே விச் வில் பி கிரியேட்டிங் த மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பப்ளிக் அப்படின்னு பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் இருக்கிறதுக்கான மிக இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கானமி. அப்போ பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும். அப்போ இதில் கிட்டத்தட்ட அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸுமே இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில சமயங்களில் பத்தாமல் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி லாஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அது க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் பப்ளிக் செக்டாராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணும், வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து சில அமௌண்ட் எடுத்து நமக்கு இதுக்குள்ள போடுறதுனால இதனுடைய growth அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இது கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு அதிகப்படியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் மெயினா பாருங்க, த பப்ளிக் செக்டார் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷனுங்க. அப்போ பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம். அப்போ ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களுமே உருவாக்கப்படுது அப்படின்னா அதனுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரொவைடிங் த மெயின் ரோல் ஆஃப் கலெக்டிங், சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் நம்மளுடைய பப்ளிக் செக்டாரோட மிக முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உருவாக்க போகிறோம், அதன் மூலியமாக நம்ம எப்படி அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய அந்த பிளானிங் பீரியடுக்குள்ளே நம்ம அதை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பப்ளிக் செக்டாரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be mainly
டிபெண்டிங் ஆன் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ தொழிற்சாலைகள் சார்ந்த மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் இந்த தொழிற்சாலைகள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுங்க, இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு பொருளாதார மேம்பாடு அல்லது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா கருதப்படும். அப்போ அதன் வாயிலாக பார்க்கும் பொழுது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வரலாம். அதே மாதிரி ஷிப்பிங், தென் மைனிங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு என்ன பெரிய டிராபேக்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ரெக்வயர்ட் சப்ளைங் ரா மெட்டீரியல்ஸ் டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ சிறிய தொழிற்சாலைகளுக்கு கூட என்ன பண்ணப்படுது, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு என்ன பண்ணப்படுது, மூலப்பொருட்களாக பயன்படுத்துறதுனால நிறைய தொழில்கள் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக growth ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சமச்சீரான வட்டார வளர்ச்சிங்க. அப்போ பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க உருவாக்கப்படக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல அதனுடைய ஆர்ஜினேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க போடக்கூடிய அந்த பிளான்ஸ் எந்தெந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அவங்க அந்த இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராங்கிறப்ப அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சிவிக் ஃபெசிலிட்டிஸ் வேணுங்க. அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எலக்ட்ரிசிட்டி, ரெண்டாவது வாட்டர் சப்ளை. சரிங்களா? அது இல்லாமல் டவுன்ஷிப்னு சொல்லக்கூடிய நம்ம நகரம் சார்ந்த விஷயங்கள், ப்ளஸ் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது மேன் பவருங்க. அப்போ இது எல்லாத்தையும் சார்ந்ததாக தான் நம்மளுடைய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுமே உருவாக்கப்படுது. அப்போ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் உருவாக்கப்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் இது எல்லாமே அடிப்படையாக அமைந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபர்தராக growth அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அப்போ எங்கெல்லாம் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்படுகிறதோ அந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகிட்டு இருக்கும், ரீஜனல் டெவலப்மெண்ட் அதாவது மண்டல வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர் பப்ளிக் செக்டார் வில் பி ப்ரொவைடிங் த மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் டு த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நிறைய பணிகள் அப்படிங்கிறத நமக்கு உருவாக்கி தருது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஆஸ் ஆன் 2011 பார்த்தீங்க அப்படின்னா 150 லட்சம் கிட்டத்தட்ட மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒர்க்கர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ளஸ் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய லிவிங் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே உருவாக்கி தருவதன் வாயிலாக பப்ளிக் செக்டார் பிளேயிங் எ மேஜர் ரோல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கானமி அண்ட் இட் வில் பி சேவிங் அஸ் அ மாடல் எம்ப்ளாயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸுங்க. அப்போ ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய நாட்டு வருமானம் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ சில பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரொமோட்டிங் த இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்டுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பொருள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்கா மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை வச்சு அதன் மூலியமாக உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம இடங்கள்ல மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஃபர்தராக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த மாதிரியான சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிசி, எம்டிசி மற்றும் ஹிந்துஸ்தான் ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தேர் கம்ப்ளீட்லி ப்ரொமோட்டிங் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டு தி சிக் இண்டஸ்ட்ரீஸ். இது நம்ம ஏற்கனவே சொன்னதான் பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ப்ரிவென்டிங் த சிக் யூனிட் க்ளோசிங் டவுன். அப்போ ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்டு ஸ்டேட்டஸ்க்கு போகாத மாதிரியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் என்ன பண்ணுது அவங்களுடைய ஒர்க்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸுங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கூட்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் உருவாக்கப்பட்டு அதனுடைய இம்போர்ட் மட்டுமே என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஃபாரினுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லி
யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசிங்க, அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், எதன் மூலியமா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இது மட்டும் இல்லாமல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு சுற்றி இருக்கும். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலைசேஷனுக்கும் நமக்கு என்ன பண்ணப்படுது, நமக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயரை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தாங்க. சரியா? ஸோ இந்த ரயில்வேஸ் கிட்டத்தட்ட நம்மளோட 5 இயர் பிளான்ல தேர்ட் 5 இயர் பிளான்லாம் நமக்கு நடைபெறத்துக்கு இந்த ரயில்வேவும் ஒரு காரணம். கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணின அந்த ஸ்ட்ரைக், அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு கொடுத்த அதிகப்படியான ஊதியம் ப்ளஸ் அவங்க கேட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு நம்மளை பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரைவேட் செக்டாருங்க, அதாவது தனியார் துறை. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பப்ளிக் செக்டார்னா என்ன, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதனுடைய ஒர்க் என்ன, கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, எப்படியெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நவ் வி மூவ் ஆன் டு த பிரைவேட் செக்டார். ஸோ பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are following the mixed economy அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுவும் ஆஃப்டர் 1991 எல்பிஜிங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைவேட் செக்டாரினுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி டெர்ஷரி செக்டாரினுடைய பங்களிப்புங்க, அதாவது 3ஆம் நிலை துறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதனுடைய பங்களிப்பு நமக்கு ரொம்ப ஹைஃபையாக உயர்வதற்கான மிக முக்கியமான காரணமே இந்த தனியார் துறை தான். சரிங்களா? ஸோ இதை தான் நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க, the national economy that is owned, controlled and managed by the private individuals. அப்போ தனியார் நிறுவனங்கள் தனி நபர்களாலோ அல்லது தனியார் அமைப்பாலோ நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வாயிலாக என்ன பண்ணப்படுது, some support will be given to the development of the economy அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளால கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ண முடியாதுங்க. பட் அந்த விஷயத்தை நமக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு பிரைவேட் செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களினுடைய அந்த இது எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக்லி ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது பொதுவாகவே பொது வர்த்தக நிறுவனங்களின் அளவுகள் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு பிரைவேட் செக்டார் வந்து பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி மெயினாக 2 விஷயங்களை கொண்டிருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஏ நியூ என்டர்பிரைசஸ் அல்லது பிரைவேட்டைசேஷன் ஆஃப் எனி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். அப்போ இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸு பிரைவேட்டைசேஷனாக மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது இல்லாமல் பொதுவாகவே இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை புது இண்டஸ்ட்ரீஸாவோ அல்லது புது நிறுவனமாவோ உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ ஒரு தனியார் துறை பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறது பப்ளிக் செக்டாராக இருந்து கூட ப்ரைவேட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது புதுசாக கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸும் நமக்கு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி த பார்ட் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். அப்போ நம் நாட்டினுடைய பொருளாதார அமைப்பில் இது ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இது கவர்மெண்ட்டை விட தனிநபர்களால் என்ன பண்ணப்படுது மற்றும் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற காரணத்தால் இதனுடைய செயல்பாடுகளும் எண்ணிக்கையுமே கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் செக்டாரோட எக்ஸ்பென்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தனியார் துறையோட பங்களிப்பும் என்ன ஆகிட்டே இருக்குதான், அதை ரொம்ப அதிகப்படுத்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ பப்ளிக் செக்டாரை தாண்டி பிரைவேட் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி லார்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் we can go for the medium, small, very small and micro industries. ஆனால் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மிக அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை தான் பப்ளிக் செக்டார் வந்து கொண்டு போவாங்க. பட் நம்ம பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நடுத்தர, சிறிய மற்றும் மிகச்சிறிய அல்லது நுண்ணிய தொழில் வளர்ச்சி கூட என்ன பண்ணப்படுது, நமக்கு சப்போர்ட் பண்ணப்படுதுங்க. சரியா? அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், அப்போ நம்ம குடிசை மற்றும் கிராம தொழில்கள் அதற்கும் என்ன பண்ணப்படுது, நம்மளுடைய பங்களிப்பு மற்றும் சில்லறை வர்த்தகத்திலையும் என்ன பண்ணப்படுது, எல்லா விதத்திலையுமே இந்த தனியார் துறையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து தான் ப்ரைவேட் செக்டாரினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, தேசத்தினுடைய உற்பத்தி நேஷனல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டாரை விட நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் செக்டார் வில் பி டாமினன்ட் இன் த ரோட், ஷிப், ஏர்வேஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ இன் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ மக்களுக்கு நம்மளுடைய அத்தியாவசியமான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலுமே
நமக்கு பிரைவேட் செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுடைய டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அம்யூனிட்டிஸுங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு growth வந்து நமக்கு பப்ளிக் செக்டாரில் பண்ணுறதை விட நமக்கு பிரைவேட் செக்டாரில் என்ன ஆகுது, growth அப்படிங்கிறது அதிகமான ஒரு வளர்ச்சியை பெறும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வழங்கக்கூடிய அந்த ஒரு டாமினேஷன், அதாவது அவங்க கொடுத்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட தே ஆர் பிளேயிங் த டாமினன்ட் ரோல் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது பப்ளிக் செக்டாரை பயன்படுத்துறதை விட பிரைவேட் செக்டார் ஹேவிங் த மோர் இம்பார்ட்டன்ஸ், கெயின்டு த மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, தீஸ் ஆர் ஆல் த மேஜர் பிரைவேட் கம்பெனிஸ். இன்ஃபோசிஸ் நமக்கு தெரிஞ்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்குது. அதே மாதிரி ஆதித்யா பிர்லா கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஜியோ மற்றும் நிறைய பெட்ரோல் அது இதுன்னு இவங்க இல்லாத பிஸ்னஸே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறது தான் டாட்டா, அதே மாதிரி விப்ரோ, HUL அண்ட் ICICI. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த ப்ரைவேட் செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிரியேட்டிங் த இனோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் தே ஆர் மேக்கிங் த மாடர்னைசேஷன். அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வச்சுக்காம தே ஆர் கம்ப்ளீட்லி கிரியேட்டிங் சம் நியூ ஐடியாஸ் அண்ட் ப்ரொடியூசிங் மோர் திங்ஸ் டு த சொசைட்டி அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ ப்ரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டாரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்குதோ அந்த மெக்கானிசம் அந்த ப்ராசஸை அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கிரியேட்டிங் மோர் இனோவேஷன் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ புதுசாக ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய செயல்பாடுகள், அதுக்குன்னே ஒரு டீம், இப்போ R&D டீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ இதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்க பிரைவேட் செக்டார், தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த இனோவேட்டிவ் ஐடியாஸ் தட் வில் பி ஏபிள் டு அட்ராக்ட் த பீப்புள்ஸ் இன் த சொசைட்டி. தே வில் ட்ரை டு யூஸ் த நியூ ப்ராடக்ட்ஸ். சரியா? அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பப்ளிக் செக்டார்னால பண்ண முடியாது. அவங்க பிரைவேட் செக்டார் தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு தனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து இதன் மூலியமாக அதிகப்படியான ஒரு growthக்காகவும் அவங்க கம்பெனியை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ராஃபிட் மோட்டோவை நோக்கி போகிறதுனால அவங்க உருவாக்கக்கூடிய அந்த புதிய தொழில்நுட்பம் மற்றும் அவங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே விஞ்ஞான முறையில் தான் என்ன பண்ணுவாங்க, நிர்வகிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். ஸோ they will be using the new technique for production and managing the productive activities in a scientific manner. ஏன்னா அவங்க லாப நோக்கத்தோட தான் என்ன பண்றாங்க பிரைவேட் செக்டார்ஸ் கண்டிப்பாக செயல்படுறதுனால இதில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வந்தால் தான் நமக்கு growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க உருவாக்கி தரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியது, ப்ளஸ் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலையும் தனியார் துறை பார்த்தீங்கன்னா மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் they are promote and expanding the existing business. அப்போ இருக்கக்கூடிய வணிகங்களை என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனிஸில் ஒரு ப்ராடக்ட் உருவாகுதுன்னா அது இன்னும் 10 நாள் கழிச்சு யூஸ் ஆகலாம், 1 month கழிச்சு யூஸ் ஆகலாம், 6 months கழிச்சு யூஸ் ஆகலாம். அப்போ இன்னைக்கு உருவாக்கி வச்சா தானே ஃபியூச்சரில் இது பண்ண முடியும். அப்போ தொடர்ந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே, பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, they are continuously promoting their businesses. அதை ஆடு கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது அண்டர்டேக்கிங் பண்ணுறதா இருக்கலாம்னு அவங்களுடைய கம்பெனி நேம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரீச் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா டாட்டாவை சொல்லலாம். சரிங்களா? இந்த டாட்டாங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாட்டா ஏர்லைன்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ இப்போ கிட்டத்தட்ட ரத்தன் டாட்டா கிட்ட தான் போயிடுச்சு இந்தியன் ஏர்லைன்ஸ். சரிங்களா? ஏர் இண்டியா. அப்போ அது அது இல்லாமல் கார் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 4-wheeler நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த டாட்டாங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா டாட்டா உப்பு பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் ரிஜிஸ்டரிங் த நேம்ஸ். அப்போ பொதுமக்களிடம் என்ன பண்ணுறாங்க, அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது வாங்க ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த நேம் ரீகால் ஆகி வரும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே அவங்க ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் அபவுட் த பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுடைய பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் பற்றி நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ.